ஹாய் வெல்கம். இந்த வீடியோவில் நம்ம டெஸ்ட் இன்ஜினில் ஒரு ஃபியூச்சரான டிபெண்டன்சிஸ் பற்றி நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் மெத்தட் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், நான் மெத்தட் கிரியேட் பண்ணுறேன். பப்ளிக் வாய்ட் ஃபஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் கிரியேட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து நான் வந்துட்டு டெஸ்ட் அனோடேஷன்ஸ் கொடுத்துக்கிறேன். அட் டெஸ்ட். ஸோ இதெல்லாம் வந்து ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம் இல்லைங்களா? ஸோ இப்போ வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ பாருங்கள், இங்கே ஒரு டெஸ்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன், இன்னொரு டெஸ்ட் கிரியேட் பண்ணுறேன். அட் டெஸ்ட் மெத்தட் கிரியேட் பண்ணிக்கலாம். பப்ளிக் வாய்ட் செகண்ட். ஸோ இங்கே வந்து நம்ம பிரிண்ட் பண்ணுறேன். system.out.println செகண்ட் நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் நான் பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ அதே மாதிரி இன்னொரு டெஸ்ட் கிரியேட் பண்ணுறேன். மெத்தட் கிரியேட் பண்ணுறேன். பப்ளிக் வாய்ட் தேர்ட்னு கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ நம்ம இப்போ வந்து 3 டெஸ்ட் கேஸ் கொடுத்துருக்கோம். இங்கே வந்து நான் தேர்ட்னு கொடுக்குறேன். ஓகேங்களா? இப்போ நம்ம டிபெண்டன்சிஸ் பார்க்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், செகண்ட் டெஸ்ட் கேஸ் இருக்கு இல்லையா? ஸோ இங்கே வந்து நான் கொடுக்குறேன் டிபெண்ட். ஸோ இங்கே பாருங்கள், டிபெண்ட்ஸ் ஆன் குரூப், டிபெண்ட்ஸ் ஆன் மெத்தட்ஸ் இருக்குது. இப்போ நம்ம டிபெண்ட்ஸ் ஆன் மெத்தட்ஸ் தான் பார்க்க போகிறோம். டிபெண்ட்ஸ் ஆன் மெத்தட் கொடுக்குறேன். டிபெண்டன்சிஸ் டிபெண்ட்ஸ் ஆன் மெத்தட் பாருங்கள், கர்லி பிராக்கெட் கொடுத்துட்டு இப்போ வந்துட்டு மெத்தடோட நேம் கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இது கொடுக்குறேன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டுன்னு கொடுக்குறேன். ஸோ இந்த மெத்தடை வந்துட்டு டிபெண்ட் பண்ணி தான் இது இருக்குது. புரியுதுங்களா? ஸோ இதோட மீனிங் பார்த்தீங்கன்னா வந்துட்டு, அதாவது இந்த டெஸ்ட் வந்துட்டு எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு? டிபெண்ட்ஸ் ஆன் மெத்தட் ஃபஸ்ட்டை டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஓகேங்களா? இன்கேஸ் இந்த மெத்தடான ஃபஸ்ட்டு வந்துட்டு ஃபெயில் ஆச்சுன்னா இந்த டெஸ்ட் வந்துட்டு ஸ்கிப் பண்ணிடும். ஓகேங்களா? ரன் ஆகாது. ஓகேங்களா? நம்ம டிபெண்ட்ஸ் ஆன் மெத்தட் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கோம் இல்லைங்களா? ஸோ இப்போ இந்த மெத்தட் வந்துட்டு இன்கேஸ் வந்து ஃபெயில் ஆச்சுன்னா வந்துட்டு இந்த மெத்தட் வந்து ரன் ஆகாது, ஸ்கிப் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இது ரன் ஆகுது எதை பொறுத்து இருக்கு? டிபெண்ட்ஸ் ஆன் மெத்தட் ஃபஸ்ட்டை பொறுத்து இருக்கு. ஓகேங்களா? இப்போ நான் வந்துட்டு வேணும்னே வந்துட்டு இதை வந்து நான் ஃபெயில் பண்ணுறேன், இந்த டெஸ்ட் கேஸ். ஓகேங்களா? assert டாட் assert ட்ரூ ஃபால்ஸ் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ வேணும்னே வந்துட்டு இதை நான் வந்துட்டு ஃபெயில் பண்ணிடுறேன். ஸோ இதை நம்ம ஃபெயில் பண்ணிட்டோம்னா இது வந்துட்டு ரன் ஆகாது. ஏன்னா வந்துட்டு இது வந்துட்டு இதை டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம ரன் பண்ணலாம். ரன் ஆஸ் டெஸ்ட் இன்ஜின். ஸோ ரன் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ நம்ம பார்க்கலாம். இங்கே பாருங்கள். ஸோ இங்கே பாருங்கள், நம்மளுக்கு டீட்டெயிலாக தெரியுது. ஸோ பாஸ் வந்து ஒன்றா இருக்குது, ஃபெயில்டு ஒன்றா இருக்குது, ஸ்கிப்டு ஒன்றா இருக்குது. ஓகேங்களா? ஸோ இங்கே நம்ம கொடுத்ததே வந்து 3 தான். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட் ஒன். ஸோ ஃபஸ்ட் ஒன் வந்துட்டு நம்ம வந்து வேணும்னே வந்து ஃபெயில் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ வந்து ஃபஸ்ட் ஒன் வந்து ஃபெயில் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செகண்ட் பார்த்தீங்கன்னா டிபெண்ட்ஸ் ஆன் மெத்தட் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கோம். ஸோ இது ஃபெயில் ஆனதுனால இது வந்துட்டு ஸ்கிப் பண்ணிடுச்சு. ஓகேங்களா? ஸோ ஸ்கிப் பண்ணது பாருங்கள் எல்லோ கலரில் இருக்கும். புரியுதுங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேர்ட் வந்துட்டு ரன் ஆயிருக்கு நார்மலாக வந்து, அது பாஸ்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்கள். ஸோ இங்கே பாருங்கள், உங்களுக்கு டீட்டெயிலாக தெரியும். ஸோ இங்கே பாருங்கள், தேர்டுன்னு பிரிண்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ இது வந்து பிரிண்ட் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாஸ் ஆனது பார்த்தீங்கன்னா தேர்டு மட்டும்தான், ஃபெயில் ஆனது ஃபர்ஸ்ட். ஓகேங்களா? இந்த செகண்ட் வந்துட்டு ஸ்கிப் பண்ணிடுச்சு. ஓகேங்களா? ஏன்னா இது வந்துட்டு டிபெண்ட்ஸ் ஆன் ஃபர்ஸ்ட் கொடுத்துக்கிறதுனால. புரியுதுங்களா? ஸோ இப்போ பாருங்க, நான் வந்துட்டு இதை எடுத்துடுறேன். ஓகேங்களா? செகண்ட் ஒன்று வந்து நம்ம எடுத்துடலாம். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து டெஸ்ட் டிபெண்ட்ஸ் ஆன் கொடுக்கல, இங்கே வந்து நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? டிபெண்ட்ஸ் ஆன் கொடுக்குறேன். டிபெண்ட்ஸ் ஆன் மெத்தட் கொடுத்துக்கிறேன். ஸோ நம்ம ஒன்று தான் கொடுக்கணும்னு இல்லைங்க, மோர் தென் ஒன் கூட கொடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்கள், நான் வந்து ஃபஸ்ட்டு கொடுக்குறேன். ஸோ இந்த மெத்தடோட நேம் கொடுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள் கமா கொடுக்குறேன். ஸோ இதுவும் கொடுக்குறேன், செகண்டும் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ மோர் தென் ஒன்னும் நம்ம வந்து கொடுக்க முடியும். புரியுதுங்களா? ஓகே, ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த தேர்ட் வந்துட்டு டிபெண்ட்ஸ் ஆன் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட். ஓகேங்களா? ஸோ இது ரெண்டும் வந்துட்டு ரன் ஆனால் மட்டும்தான் வந்து இது ரன் ஆகும். ஓகேங்களா? புரியுதுங்களா? ஸோ இப்போ வந்து நான் ரன் பண்ணுறேன். ரன் ஆஸ் டெஸ்ட் இன்ஜின் கொடுக்குறேன். செகண்ட் மட்டும் நம்மளுக்கு ரன் ஆகும். ஓகேங்களா? ஸோ பாருங்கள், ரிசல்ட் நம்ம பார்க்கலாம். ஸோ பாருங்கள், ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு ஃபெயில் ஆயிருக்கு. ஓகேங்களா?
செகண்ட் ஒன் மட்டும் நம்மளுக்கு ரன் ஆயிருக்கு, தேர்ட் ஒன் வந்து ஸ்கிப் ஆயிருக்கு. ஏன்னா வந்து தேர்ட் ஒன் டிபெண்ட்ஸ் ஆன் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட். செகண்ட் வந்து ரன் ஆயிருக்கு பட் டிபெண்ட்ஸ் ஆன் போத். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட். அதனால வந்துட்டு தேர்ட் ஸ்கிப் ஆயிருக்கு. புரியுதுங்களா? ஸோ நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இங்கே பாருங்க, ஸோ பாருங்க செகண்ட் அண்ட் பிரிண்ட் ஆயிருக்கு. பாஸ் ஆனது செகண்ட் மட்டும் தான். ஓகேங்களா, ஃபெயில் பண்ணியிருக்கோம் நம்ம ஃபர்ஸ்ட் ஒன். ஓகேங்களா, இப்போ வந்து தேர்ட் ஒன் வந்து ஸ்கிப் ஆயிருக்கு. புரியுதுங்களா? ஸோ எக்ஸாம்பிள் இங்கே கொடுக்குறேன். இப்போ பாருங்க, நான் செகண்ட் மட்டும் டிபெண்ட் கொடுக்குறேன். ஓகேங்களா, செகண்ட் மட்டும் கொடுக்குறேன். ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு செகண்ட் வந்துட்டு இன்கேஸ் வந்து ஃபெயில் ஆகலை, ஸோ அப்படின்னா வந்துட்டு இது ரன் ஆகும். புரியுதுங்களா? இப்போ நம்ம டிபெண்ட்ஸ் ஆன் செகண்ட் கொடுத்துருக்கோம். ஸோ செகண்டில் வந்துட்டு எந்த எரரும் இல்லைனா வந்துட்டு அது ரன் ஆகும். இன்கேஸ் எரர் வந்துச்சுன்னா அது ஸ்கிப் பண்ணிவிடும். ஓகேங்களா, இதுக்கு தான் வந்து நம்ம டிபெண்ட்ஸ் ஆன் மெத்தட் கொடுக்குறோம். ஸோ இங்கே பாருங்கள், நம்ம பார்க்கலாம். ஸோ டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ பாருங்கள், ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு ஃபெயில். ஓகேங்களா, நம்மளா ஃபெயில் பண்ணியிருக்கோம். செகண்ட் ஒன் வந்து ரன் ஆகுது, தேர்ட் ஒன் வந்து ரன் ஆகுது. ஏன்னா வந்து டிபெண்ட்ஸ் ஆன் இது செகண்ட் மட்டும்தான் இருக்குது. ஓகேங்களா, ஸோ அதனால் வந்துட்டு ரன் ஆகுது. ஸோ கன்சோலில் பார்க்கலாம். ஸோ பாருங்க, செகண்ட் பிரிண்ட் ஆயிருக்கு, தேர்ட் பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ பாஸ் ஆனது பார்த்தீங்கன்னா 2 கேசஸ், செகண்ட் தேர்ட். ஓகேங்களா, ஃபெயில் ஆனது ஃபர்ஸ்ட். நாமளே வந்து ஃபெயில் பண்ணியிருக்கோம். புரியுதுங்களா? ஸோ இது வந்து எதுவும் ஸ்கிப் பண்ணலை. புரியுதுங்களா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம டெஸ்ட் இன்ஜின் ஃபியூச்சரான டிபெண்டன்சிஸ் பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.